இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் புட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து இட்லி தட்டில் தான் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். ஈஸி தான். கருப்பு கவுனி அரிசியை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணி புட்டு அவிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணி பாயில் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே அது தொட்டுக்கிறதுக்கு பச்சைப்பயிறு, அப்பளம், பழம் தான். இது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலேருந்து மாவு வாங்குறது வர வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வாஷ் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் அப்படியே மீன் குழம்போ சிக்கன் குழம்போ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி கூட இந்த மரவள்ளி கிழங்குல தான் ரெடி பண்ணுறாங்க. இதில் 80% கார்போஹைட்ரேட் இருக்குது. இது உடம்புக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். இதை வந்து பச்சையாக அதிகமாக சாப்பிடக்கூடாது, பாயில் பண்ணி தான் சாப்பிடணும். பச்சையாக அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிறு சம்மந்த ப்ராப்ளம் வரும். இது கண் பார்வை கூட ரொம்பவே நல்லது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் புட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து